रामस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களாருக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்பில் கலந்துட்டு இருக்க எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவாகும். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் கர்ப்போதசாய விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவின் தோற்றம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 3 முதல் 6 வரை. ஆசேனாமோஜம் பகவந்தமாத்யம் சங்கர்ஷனம் தேவமகுண்ட சத்வம் விவிசவஸ்தத்வமத பரஸ்ய குமார முக்கியா முனிவர்மருச்சன். சில காலங்களுக்கு முன்பாக பாலக முனிவர்களில் தலைமையானவரான சனத்குமாரர் மற்ற முனிவர்களால் சூழப்பட்டவாறு உண்மை போலவே பரமபுருஷரான வாசுதேவனை பற்றிய உண்மைகளை அறிய விரும்பி பிரபஞ்சத்தின் அருகில் அமர்ந்துள்ள பகவான் சங்கர்ஷ்ணரிடம் விசாரணைகளை செய்தனர். சமேவதிஜ்ஞம் பகுமானந்தம் யத்வாசுதேவா விதமாமனந்தி அந்த சமயத்தில் பகவான் சங்கர்ஷ்ணர் பகவான் வாசுதேவன் என்று கர்த்தூரால் மதிப்பிடப்படும் தமது பரமபுருஷரை தியானித்துக் கொண்டிருந்தார். ஆனால் கற்றறிந்த மாமுனிவர்களின் முன்னேற்றத்திற்காக தமது தாமரை போன்ற கண்களை லேசாக திறந்து பேசத் துவங்கினார். சதுனி உதாத்ரை சச்சடா பற்கலாபை சரணோபதானம் பத்மம் யதச்சந்தி அனுராஜ கன்யா சப்ரேம நானா பரிவேத்பதார்த்தா. முனிவர்கள் மிக உயர்ந்த கிரகங்களிலிருந்து கங்கை நீரை மூலமாக தாழ்ந்த பிரதேசத்துக்கு வந்ததால் அவருடைய ஜடாமுடி நனைந்திருந்தது. அவர்கள் பகவானின் தாமரை பாதங்களை தொட்டனர். அந்த பாதங்கள் நல்ல கலன்களை விரும்பும் சர்பராஜனின் உதவிகளால் அநேக உபகரணங்களை கொண்டு வழிபடப்படுகின்றன. முகுர்குணந்தோ வசசானுராக சகல பதினாஸ்ய கிருதானி தஜ்ஜயா கிரீட சாகஸ்ர மணி பிரவேக பிரத்யோதிதோ உத்தமபான சகஸ்ரம். பகவானின் உன்னத லீலைகளை அறிந்திருந்த சரத்குமாரர் முதலான 4 குமாரர்கள் முழு அன்புடனும் பாடத்துடனும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளால் சமமான ராகத்துடன் பகவானை போற்றி புகழ்ந்தனர். அப்பொழுது பகவான் சங்கர்ஷ்ணர் தமது ஆயிரக்கணக்கான உயர்த்திய தலைகளின் மேலுள்ள பிரகாசிக்கும் கற்களிலிருந்து ஒளியை பரப்ப துவங்கினார். சரி, அப்ப இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் மைத்திரேய முனிவர் விதுரர்கிட்ட சொல்றார். விதுரர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை அறிந்து கொள்வது. பகவான் கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்களை அறிந்து கொள்வதில் விதுரர் ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா விதுரரை போன்ற பக்தர்களுக்கு எப்பவுமே பகவானுடைய லீலைகளை கேட்கறதுலாம் பேராது. அந்த அமிர்தம், ஹரி கதை அமிர்தமும், அந்த அமிர்தத்தை காதால் பருகிறார் விதுரரை போன்ற மகாத்மா. அப்ப விதுரர் ரொம்ப ஆர்வமா கேள்வி கேட்க மைத்ரேயர் ரொம்ப அழகா சொல்றார். பாகவதம், அதாவது பாகவதம் என்னது? பகவானுடைய தெய்வீகமா லீலைகள், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், பகவானுடைய தெய்வீகமான லீலைகள், பகவானுடைய அமானுஷ்யமான சக்திகள் தான் பாகவதம். அப்போ ஃபர்ஸ்ட் மைத்ரேயர் என்ன சொல்றாரு? விதுரா, நீ இந்த மாதிரி ஆர்வமா கேட்டீங்க, இதே மாதிரி ஒரு தடவை 4 குமாரர்கள் சனத்குமாருடைய தலைமையில 4 குமாரர்கள் பகவான் சங்கர்ஷ்ணர்கிட்ட போனார். பகவான் சங்கர்ஷ்ணருக்கு 1000 தலைகள். அவருடைய அந்த 1000 தலைகள்ல தான் இந்த பிரம்மாண்டமே தாங்கிட்டு இருக்கு. எண்ணற்ற பிரம்மாண்டங்கள். கடுகு டப்பால கடுகு இருக்கிற மாதிரி, கடுகு டப்பால எவ்வளவு கடுகு வச்சுக்கணும்னு எண்ணவே முடியும். ஆயிரக்கணக்கான கடுகு.
அது மாதிரி கடுகு, கடுகு டப்பால இருக்கிற கடுகு மாதிரி மஸ்டர்ட் சீட், மஸ்டர்ட் சீட் மாதிரி எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் சங்கர்ஷனுடைய தலை மேல தாங்கிட்டு இருக்கு. சங்கர்ஷனர் வந்து 1000 தலைகள்ல எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் தாங்கிட்டு இருக்கு. அவர் பகவானே அவதாரம் தான், பகவானே வெளிவந்தோம். அப்போ பகவானே விரிவந்தமான சங்கர்ஷர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பகவானே லீலஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் கேள்வி வந்தார், அப்போ ஒருத்தர் கேள்வி வரலாம், என்ன கேள்வி? சங்கர்ஷ்ணரே பகவான்னா அவர் ஏன் பகவானை தியானம் பண்ணணும்? சங்கர்ஷ்ணரே பகவான்னா அவர் ஏன் பகவானை தியானம் பண்ணணும்? பதில் தெரிஞ்சு கை தூக்குங்க. யாருக்கா ஆன்சர் பண்ண முடியும்னா கை தூக்கலாம். சங்கர்ஷ்ணரே பகவான் அப்படின்னா பகவானே ஏன் பகவானை தியானம் பண்ணணும்? அப்ப என்ன இங்க பாடம், என்ன தெரிஞ்சுக்கலாம்? பத்மாவதி மாதேஷ். பிரபுஜி ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி அவர் வந்து சேவை செய்யற பகவான். வெரி குட், வெரி கரெக்ட். சோ ஒருவர் சேவை ஏற்றுக்கொள்ளும் பகவான், ஒருத்தர் சேவை செய்யற பகவான். சங்கர்ஷ்ணர் பகவானுக்கு எப்படி சேவை செய்யணும், அவர் எப்பவுமே பகவானை சேவையில் இருக்காரு. சோ சங்கர்ஷ்ணர் வந்து பலராமனுடைய எக்ஸ்பென்ஷன். பலராமர் ஆദ്യം முதல்ல கிருஷ்ணாட்டிருந்து வந்தவர். கிருஷ்ணாட்டிருந்து வந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன். பகவான் கிருஷ்ணாட்டிருந்து வந்த முதல் விரிவங்கம் பலராமர், கிருஷ்ணாவுடைய முதல் விரிவங்கம். பிரபுபாட்ட கேட்டாங்க, பிரபுபாதா கிருஷ்ணாவுக்கு பலராமனுக்கு என்ன வித்தியாசம்? பிரபுபாதோட கலர் மட்டும் தான் வித்தியாசம். கிருஷ்ணா மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம் வந்து கிருஷ்ணா, பௌர்ணமி நிறம் மாதிரி பலராம். நிறம் மட்டும்தான் வேற, மற்றபடி கிருஷ்ணாவுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன் பலராம். பலராம் வந்து மிகப்பெரிய விரிவங்கம். பலராமர் வந்து அவரும் பகவான் தான், பலராமர் பகவான் தான், சந்தேகமே இல்லை. ஆனா அவரும் சேவை பண்ணக்கூடிய பகவான். எப்பெல்லாம் கிருஷ்ணா இந்த பூமியில வராரோ அவருக்கு சேவை பண்றதுக்காக பலராமர் கூட வருது. ராம் லக்ஷ்மண், கிருஷ்ண பலராம், கௌரங்கர், நித்யானந்தர். எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில வராரோ அப்ப பலராமர் கூட வருது. சோ பலராமர் மிகப்பெரிய விரிவங்கம். அவர் குரு தத்துவம். குரு தத்துவம்னா பகவான் மேல பக்தி கிடைக்குன்னா பலராமர் அனுகிரகம் பண்ணும். பலராமருடைய அனுகிரகம் இருந்தாதான் கிருஷ்ணர் மேல அன்பு, பக்தி. அந்த பலராம எக்ஸ்பான்ஷன் தான் மகா சங்கர்ஷ்ணர். மகா சங்கர்ஷ்ணர் வாசுதேவ் சங்கர்ஷ்ணர் பிரத்யும்ன அனிருத்தர், திரும்பி அவர்கிட்ட வாசுதேவ் சங்கர்ஷ்ணர் பிரத்யும்ன அனிருத்தருக்கு விஸ்தாரம் ஆகிட்டே இருக்காரு. அதுல இந்த சங்கர்ஷ்ணர் வந்து எப்பவும் பகவான் வாசுதேவன், வசுதேவன் புதல்வரான வாசுதேவன் கிருஷ்ணனோட லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்காரு. 1000 இதழ்கள் கொண்டு பகவான் நிலையில் இதுவரைக்கும் வர்ணிச்சு முடிக்க முடியும். சங்கர்ஷ்ணரால ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களை வந்து பாடுற, ஆயிரக்கணக்கான வாயுகள், ஆயிரக்கணக்கான இதழ்கள், ஆயிரக்கணக்கான தலை. அந்த ஆயிரக்கணக்கான தலையில இருக்கிற சங்கர்ஷ்ணர் 1000 இதழ்கள் கொண்டு பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பாடுறாரு பாடிக்கிட்டே இருக்காரு. முடிக்க முடியும். ஸ்டார்டிங்ல இருந்து ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் கிரியேஷன், படைப்புல இருந்து இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுது. அப்ப யாரால புடிச்சுக்க முடியும்? பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள் எல்லையற்றது, எல்லையற்றது. எப்படி சங்கர்ஷ்ணர் எப்பவுமே பகவான் லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப குமாரர்கள் அவங்க அப்ரோச் பண்றாங்க. 4 குமாரர்களும் சங்கர்ஷ்ணர் போடும்போது சங்கர்ஷ்ணர் ஃபர்ஸ்ட் அவங்கள ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறார். அப்ப இங்க பிரபா என்ன சொல்றாரு, ஸ்ரீமத் பாகவதத்தை ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி பகவானே நேரடியாக பேசினார் என்பதற்கு ஒரு சிறந்த தெளிவுரையா. பகவானது வைபவங்களே பகவானை எடுத்து சொல்றாரு. அதனால பகவானை லீலைகளை வந்து பகவானை கண்ணையால தான் முடிச்சுக்க முடியும். பிரசாத லேசாத பிரகீதைய கிருஷ்ணாவுடைய கருணை இருந்தானா கிருஷ்ணா லீலையை புரிஞ்சுக்க முடியும். அல்லது கிருஷ்ணரால சக்தியளிக்கப்பட்ட ஆன்மீகம் ஆச்சாரியம். பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், அவரது தெய்வீகமான குணங்கள், அவரது லீலைகள், அவரது மகிமைகள், சிருஷ்டிப்பு, இந்த படைப்பின் ரகசியம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒண்ணு பகவானுடைய அனுகிரகம் கருணை வேணும். இல்லாட்டி அவர் யார் அனுகிரகம் பண்ணியிருக்காரோ அவங்க போலதான் சொந்த முயற்சி நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இப்படி பகவான் லீலைகளை பகவானுக்கு எடுத்து சொல்றாரு சங்கர்ஷ்ணர். எங்கு யாருடன் பாகவதம் கேட்கப்பட்டது என்பது இங்கு தெளிவாக விளக்கப்படுகிறது. அப்ப பாகவதம் வந்து நித்தியமா நடந்துட்டே இருக்கு. பாகவதம் வந்து எப்பவுமே நித்தியமா நடந்துட்டு இருக்கு. அதாவது நித்தியம் பாகவத சேவையா. எல்லா கிரகங்களையும் பாகவதம் உண்டு. பிரம்மலோகத்துக்கு போனா அங்க பிரம்மா பாகவதம் பேசிட்டு இருப்பாரு, கைலாசத்துக்கு போனா அங்க மகாதேவன் பாகவதம் பேசிட்டு இருப்பாரு. இங்க சங்கர்ஷ்ணர் வந்து 4 குமார்கிட்ட பாகவதம் பேசிட்டு இருக்காரு.
அதுக்கப்புறம் விதுரர் மைத்ரேயன் விதுரட்ட பாகவதம் பேசிட்டு இருக்காரு. சுகதேவ கோசாமி பரிசுத்த பாகவதம் பேசிட்டு இருக்காரு. சூத கோசாமி சனகாதி முனிவர்கிட்ட பாகவதம் பேசிட்டு இருக்காரு. பிரம்மா நாரதட்ட பாகவதம் பேசிட்டு இருக்காரு. நாரதர் வியாசட்ட பாகவதம் பேசிட்டு இருக்காரு. வியாசர் சுகதேவ கோசாமி இப்படி பாகவதம் பேசி எட்டானர். பாகவதம் நித்தியமான, ஏன்னா அது கிருஷ்ணர் இருந்து வேறானது இல்லை. அதனால இந்த மாதிரி தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் தூய பக்தர்கள் எப்பவுமே பகவானை உத்தம ஸ்லோகா தெய்வீகமான உன்னதமான பாடல்களை கொண்டு ஸ்லோகங்களை கொண்டு வழிபடுறேன். ஏன் உத்தம ஸ்லோக குணானுபவ தெய்வீகமான ஸ்லோகங்களை கொண்டு பகவானை வழிபடுறாங்க. அப்ப இந்த சங்கர்ஷ்ணர் அப்ரோச் பண்ணதுனால இந்த 4 குமாரர்கள் சங்கர்ஷ்ணர் வந்து அப்படியே கண்களை வந்து இந்த தியானத்துல இருக்கிற கண்களை லேசா மூடிப்பான். லேசா கண்ணு மூடி, அது ஃபுல்லா மூடிக்கூடாது, ஃபுல்லா திறந்துட்டாரு. கண்ணை முழுமையா மூடி இருந்தா தூக்கம் வந்துடும், முழுமையா திறந்துருந்தா எண்ணங்கள் சிதறும். அப்போ பாதி மூடி பாதி திறந்த கண்களோடு அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. பகவான் லீலையில இந்த குமாருக்கு வந்து நமஸ்காரம் பண்ணும்போது அப்படி கண்ணை அப்படியே லேசா திறக்கிறாங்க. திறந்து வாசி பேச ஆரம்பிச்சாங்க. இந்த குமார்கள் எப்படி அங்க வந்தாங்க? சங்கர்ஷனுடைய பிளானட், சங்கர்ஷனுடைய கிரகத்துக்கு எப்படி வந்தாங்க? அவங்க கங்கை வழியா வந்திருக்காருன்னு சொல்லி. அப்போ 2 நாளைக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு கங்காவுடைய புகழ் பத்தி பேசிட்டு, கங்கையோட மகிமை. கங்கா தேவி 3 உலகத்தையும் புனிதப்படுத்துறாங்க பேசணும். இதே பாரத வகுப்புல ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கங்கா தேவி எப்படி 3 உலகத்தையும் புனிதப்படுத்துறாங்க, அவங்க பகவானி ஆன்மீக லோகத்திலிருந்து இறங்கி வராங்க. அப்போ ஒரு ஒரு யோகி, ஒரு அஷ்டாங்க யோகி அல்லது குமாரர்களை போன்ற தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், அவங்களுக்கு எந்த உபகரணமும் தேவையில்லை. அவங்களுக்கு பிளைட் தேவையில்லை, ஜெட்டு தேவையில்லை, ஹெலிகாப்டர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. சிம்பிளி அவங்க கங்கையில ஒரு பக்கம் இறங்கினாங்கன்னா இன்னொரு பக்கம் வெளியே வந்துடும். அவங்க எங்க போகணும்னு நினைச்சாங்க. இங்கதான் அப்படி நடக்குது. என்ன நடந்தது? முனிவர்கள் மிக உயர்ந்த கிரகங்களிலிருந்து கங்கை நீர் மூலமாக தாழ்ந்த பிரதேசத்துக்கு வந்ததால் அவங்களோட ஜடாமுடி நனைந்திருந்தது, தலையில நனைஞ்சிருக்கு. அப்ப என்னது? அவங்க வந்து தேவலோகத்துல என்டர் ஆனாங்க, அவங்க இந்த கீழ உலகத்து வரைக்கும் வந்துட்டாங்க. அதுதான் யோகி பவர். யோகி தன் யோக சித்தி மூலமா எப்படி வேணாலும் பிரயாணம் செய்யுது. அஷ்டமா சித்தி, அனிமா, மகிமா, லகிமா, இஜிதா, வசிதா, பிராராப்தி, பிரார்காமியா. அனிமான ரொம்ப சின்னதா இருக்கு, ரொம்ப கண்ணுக்கு தெரியாத உருவமாகும் அனிமா. மகிமான ரொம்ப பெருசா இருக்கு அனிமா, மகிமா. லகிமா ரொம்ப லேசா இருக்கு, ரொம்ப கனமாகிறது. இப்படி அந்த யோகி தன் தவ வலிமை மூலமா அவர் எட்டு வேணா பிரயாணம் பண்ண முடியும். எந்த ஒரு எந்திரமும் தேவையில்லை. நீங்க நவீன நாகரிகம், நவீன எந்திரங்களை கொண்டெல்லாம் பிரயாணம் பண்ண வேண்டும். சிம்பிளி ஒரு இடத்துல கங்கையில இறங்கினா இன்னொரு இடத்துல வந்துடலாம். தட் இஸ் த பவர் ஆஃப் யோகா. சோ இது மாதிரி குமார்கள் என்ன பண்ணாங்க? அவங்க மேல் உலகத்துல இருந்து டிராவல் பண்ணி கங்கை மூலமாவே அப்படியே கீழ் உலகத்துக்கு வராங்க. இப்படி கங்கா 3 உலகத்துக்கு போறாங்க. கங்கா பகவானுடைய ஆன்மீக உலகத்துக்கு ஸ்டார்ட் பண்ணி பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு தொடங்கி கங்கை வந்து பிரம்மலோகம் வழியா, பிரம்மலோகம், சப்தரிஷிகளோட உலகம், துருவ பிளானட், அதுக்கப்புறம் தேவலோகம், அதுக்கப்புறம் பூலோகம், அதுக்கப்புறம் பாதாள லோகம் வரைக்கும் போறாங்க. பாதாள லோகம் வரைக்கும். சோ கங்கையில வந்து டிராவல் பண்ண முடியும் குவாலிஃபைடா இருந்தா. அது யோகத்துல பக்குவமான கங்கையில போலாம், இல்ல கங்கை நம்மள அடிச்சு போயிடும். கங்கை வந்து பத்ரிகாசிரமத்துக்கு அலகானந்தா, கங்கோத்திரியில கங்கா அப்படியே ஆக்ரோஷமா வரும். ஒரு யானையை தூக்கி கங்கையில போட்ட 10 மாதிரி விட்டு ஓடிடும், அவ்வளவு வேணும். இத்தனைக்கு அது ஒரு டிராப் தான். மகாதேவனுடைய தலைமுடியில் ஒரு டிராப் தான். கங்கை பூமிக்கு வரும்போது அன்னைக்கு அந்த கங்காவுடைய கதையை பேசிட்டு இருக்கோம். கங்கை பூமிக்கு வரும்போது கங்கா நேரா பூமிக்கு வந்து பூமி அடிச்சு போயிடும். அப்போ மகாதேவர்கிட்ட பகீரதன் பிரார்த்தனை பண்ணாரு. மகாதேவர் கங்கையை பிடிச்சி தன் தலையில கட்டிட்டாரு, ஜட முடிக்க ஒரு முடி மட்டும் எடுத்துக்கிட்டாரு. அந்த கங்கையில இப்ப நம்ம பாக்குறது. அதுவே அவ்வளவு சக்தினா ஒட்டுமொத்த கங்கை வந்து என்ன பூமியை அடிச்சுட்டு போயிடும். எப்படி கங்கா இஸ் வெரி பவர்ஃபுல். கங்கா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மட்டும் பத்தின பாவம் வீழ்ந்த ஆன்மாக்கள விடுவிக்கக்கூடிய ப்ரோப்பர் ரொம்ப அழகா சொன்ன பொருளுரையில கங்கையை பத்தி சொல்லும் போது, கங்கையில ஒருத்தர் யாரும் தொடர்ந்து குளிக்கிறாங்களோ அவங்க விடுதலை அடைந்து நிச்சயம் கிடையாது. எல்லா பாவங்களையும் போட்டுடும். கங்கா வந்து ஒருத்தரை புனிதப்படுத்திடும். யார் தொடர்ந்து கங்கையில குளிக்கிறாங்களோ அவங்க கட்டாயம் மோட்சம் அடைவாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, குளிச்சுட்டு வந்துட்டு பாவம் செய்யக்கூடாது. நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க? புனித ஸ்தலத்துக்கு யாத்திரை போயிட்டு
திரும்பி பாவத்தை எல்லாம் கழுவிட்டு திரும்பி வந்து ஃப்ரெஷ்ஷா பாவம் செய்யும். அது வந்து யானை குளிக்கிற சமம். யானை குளிக்கிறது, யானை நல்ல அழகா குளிக்கும். குளத்துல போய் ஆத்துல போய் தண்ணியில எடுத்து மேல ஊத்தி அடிச்சு விளையாண்டு தலையில வந்து மண்ணை பூரா மேல போடும். அதனால கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜா. என்னை மட்டும் எல்லா விதமான தர்மத்தை விட்டுட்டு என்னை மட்டும் சரணடைங்க. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷாமி மா சுச்சம். நான் உன்னை எல்லா பாவத்தையும் விடுவிச்சிடுறேன், பயப்படாதீங்க. அப்போ கங்கா நதி கிருஷ்ணருடைய தாமரை பாதத்திலிருந்து வருது, பகவத்கீதை கிருஷ்ணருடைய திருவாயிலிருந்து வருது. அப்ப பகவத்கீதை யார் ஒருத்தர் படிக்கிறாங்களோ அவங்க கங்கையில பல முறை குடிச்ச பலன் அடைகிறதா கங்கா கீதா மகாத்மி சொல்லு. பகவத்கீதா கிஞ்சித கீதா கங்கா ஜலலம கணிகா மீதா. பகவத்கீதா கிஞ்சித கீதா கங்கா ஜலலம கணிகா மீதா. கங்கையில போய் பல முறை குளிச்சாதான் ஒருத்தர் தூய்மை அடைவாங்க. ஆனா பகவத்கீதை படிச்ச உடனே சுத்தமாயிடும். ஏன்னா ரெண்டுமே பகவான் தான் வருது. ஆனா கங்கை காட்டிலும் பகவத்கீதை புனிதமானது. ஏன்னா பகவானுடைய திருவாயில் வேர்ட்ஸ் கிருஷ்ணனுடைய வார்த்தைக்கு கிருஷ்ணனுக்கு வித்தியாசம். அதனால பகவத்கீதை வந்து தொடர்ந்து படிக்கிறதுனால கங்கையில தொடர்ந்து குளிச்சா என்ன ஒரு பலன் கிடைக்கும். அது வெறும் பகவத்கீதை ஒரு தடவை படிச்சாலே பகவத்கீதா. அதனால இந்த கங்காவோட ஸ்பெஷல், கங்கா பகவான் வர்றதுனால 3 உலகத்தையும் புனிதப்படுத்துறாங்க. கங்கையில போய் ஸ்நானம் பண்றதுனால கங்கையை நினைச்சா நம்ம இங்க உட்காந்துட்டு சரி நான் எங்க கங்கா ஸ்நானம் என்னால போக முடியல அப்படின்னு நினைச்சாலே பாக்கி. கங்கையை நினைத்தா தூய்மை அடையும். கங்கையை பத்தி பேசினா தூய்மை அடையும். கங்காங்கிற வார்த்தை உச்சரிச்சாலே தூய்மை அடையும். கங்கா கங்கா கங்கான்னு சொன்னாலே போயிட்டு கங்கா என்ற வார்த்தையை உச்சரித்தாலே தூய்மை அடையும். கங்கையை நினைத்தால் தூய்மை அடையும். கங்கையை பிரார்த்தனை பண்ணா தூய்மை அடையும். கங்கையில ஸ்நானம் பண்ணா தூய்மை அடையும். கங்கையை தொட்டா தூய்மை அடையும். கங்கையில இருக்கிற மண் எடுத்து உடம்புல பூசிக்கிட்டா தூய்மை அடையும். கங்கா ஜலத்தை பகவானுக்கு ஆஃபர் பண்ணா தூய்மை அடையும். அதனால கங்கா இஸ் வெரி ஸ்பெஷல். அதனால முனிவர்கள் எல்லாம் கங்கையை பயன்படுத்திட்டு அங்க இருந்து வர்றாங்க. தேவலோகத்துல இருந்து கங்கையில இறங்கி வர்றாங்க. இப்படி இங்க ரொம்ப அழகான வர்ணனை. அப்புறம் என்ன சொல்றது பாகவதத்துல, இந்த கங்கையில போய் ஒருத்தர் பல முறை குளிச்சாதான் தூய்மை அடையணும். ஆனா ஒரு சுத்த பக்தருடைய சங்கம் சடப்பொழுது தூய்மை அடைஞ்சு எப்பாத சூதமனைய பிரசமானையா சத்தோ புழுத்தி ஆப்போ அனுசேவையா. பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல செகண்ட் சாப்டர். ஒரு சுத்த பக்தருக்கு சேவை, சுத்த பக்தரோட சங்கம் ஒரு தூய பக்தரை தரிசனம் செய்த மாத்திரத்துல உடனே நவமாத்திர சார்ந்த சங்கம். கங்கையில போய் கூட ஒருத்தர் பல முறை குளிச்சாதான் தூய்மை அடையணும். ஆனா ஒரு தூய பக்தரோட சங்கம் இருக்கு இல்லையா, இமீடியட்டா பிரிப்பாரு. இமீடியட்டா ரொம்ப அழகான ஸ்லோகம். ஒரு சுத்த பக்தருக்கு அவரோட சங்கம், ஒரு தூய பக்தர் சங்கம் இமீடியட்டா பீரியட் பண்ணுது. உடனடியா, தாமதமே கிடையாது. ஆனா கங்கையில போய் ஒருத்தர் பல முறை நீராடும். 1.1.15 ஸ்ரீமத் பாகவதம் 1ஆம் ஸ்கந்தம் 1ஆம் அத்தியாயம் 15ஆம் ஸ்லோகம். எத்பாத சம்ஸ்ரயா சோதமுனிய பிரசமாயனா சத்ய புனஞ்சீவ சிருஷ்டா சதாத்வ அனுசேவையா. ஓ சூத கோசாமியே, பகவானின் தாமரை பாதங்களில் பூர்ணமாக புரிடம் கொண்டவர்களை அந்த சிறந்த முனிவர்களால் தங்களுடன் தொடர்பு கொள்பவர்களை உடனே புனிதப்படுத்தி விட முடியும். ஆனால் கங்கை நீரோ தொடர்ந்து உபயோகத்திற்கு பின் தான் புனிதமடைய செய்யும்.
கங்கையில தொடர்ந்து ஸ்நானம் பண்ணிட்டே இருக்கும், அப்பதான் பியூரிஃபை ஆகும். ஆனா தூய பக்தருடைய சங்கம் இம்மிடியா போயிட்டு, அதுதான் வைஷ்ணவருடைய மகிமை. வைணவர்களுடைய மகிமை என்னன்னா லவமாத்திர சார்பு செகண்ட், பிராக்சர் ஆஃப் செகண்ட். லவாங்கிறது ரொம்ப மைன்யூட் ஆக்சுவலி, நிமிஷம் நொடி வினாடியில சொல்லல, அதை விட இன்னும் மைன்யூட் ஆனது லவா. அது வந்து தேர்காண்டல் இருக்கு. தேர்காண்டல் வந்து அணுவின் கால அளவுன்னு ஒரு சாப்டர், ரொம்ப சயின்டிபிக்கா இருக்கு. அதுவும் அப்புறம் திரசரேனு திரிசந்தி இந்த மாதிரிலாம் வரும். அப்படி வந்து 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 இந்த மாதிரி லவா, அதுக்கப்புறம் நிமிஷம், இந்த மாதிரி இதெல்லாம் அதுக்கு வரும். அப்ப லவா அப்படிங்கிறது நிமின்னா இனிமே கண் சிமிட்டர் நேரம் இல்ல, அதை விட குறைவானது. கண் சிமிட்டர் நேரத்தோட குறைவான நேரம் ஒரு சாதுவோட சங்கம் இருக்குதுன்னா இமீடியட்டா பியூரிஃபை ஆகும். அதனால ஆச்சாரியுடைய மகிமைகள், அவங்க லீலைகள்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல. நேற்று கூட நம்ம இவங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். நேற்று வந்து ஷாமானந்த பண்டிதருடைய மறைவு தினம். நேற்று அவரை பத்தி பாவத்தில் பேசிட்டு இருந்தோம். அதுக்கு முந்தைய தினம் வந்து முகுந்த தத்தர் அப்புறம் ஸ்ரீதர பண்டிதர் ரெண்டு பேருடைய மறைவு தினம். நம்முடைய பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இந்த ஆகச்சிறந்த ரெண்டு ஆச்சாரியர், பூர்வாச்சாரியர், இன்றைய ஆச்சாரியர் முகுந்த தத்தா, ஸ்ரீதர பண்டிட். 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில வந்தபோது சைத்தன்ய மகாபிரபு க்ளோஸ் அசோசியேட்ஸ், சைத்தன்ய மகாபிரபுடைய நெருக்கமான சகாக்கள் ஒருவர் முகுந்த தத்தா, அப்புறம் ஸ்ரீதர பண்டிட். சைதன்ய மகாவுடைய சகாக்கள் எல்லாமே ஆன்மீக உலகத்துல பகவான் கிருஷ்ணருக்கு நிச்சயமா சேவை பண்ணிட்டு இருக்காரு. நித்திய சித்தர்கள் ஆன்மீக உலகத்துல கோலோக உண்டாவத்துல பகவானுக்கு நித்தியமா சேவை பண்ணிட்டு இருக்கிற நித்திய சித்தர்கள் பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில சைதன்ய மகாபிரபுவ அவதாரம் செய்யும் போது அவர் சேவைக்காக வந்தார். கிருஷ்ண சைதன்யர், கிருஷ்ணரே சைதன்யரா வந்தாரு, நித்யானந்தர் பலராமர், பலராமர் நித்யானந்தரா வந்தாரு. அதே மாதிரி குஷ்மாசா அப்படின்னு ஒரு கோபர், அவர் வந்து ஸ்ரீதர பண்டிதரா வந்தார். 12 கோபர்ல ஒரு துவாதஸ் கோபர். அதே மாதிரி மதுகாந்தா, மதுபர்தான் ரெண்டு க்ளோஸ் அசோசியேட் கிருஷ்ணா ஆன்மீக உலகத்துல. அவங்க ரெண்டு பேரும் வாசுதேவ தத்தம், முகுந்த தத்தம். முகுந்த தத்தா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சைதன்யமாவுடைய அந்திய லீலையில அவர் இந்த லீலையை முடிச்சு போகும்போது முகுந்த தத்தா அவர் கூட இருந்தார். முகுந்த தத்தா, அப்புறம் வந்து ராமானந்தராயர், அப்புறம் ஸ்வரூப் தாமோதர், ஜெகதானந்தபடி, 4 பேர் சைதன்யமாவுடைய எப்பவுமே இருக்கும். முகுந்த தத்தா சைதன்யமாவுடைய கிளாஸ்மேட். குருக்குள்ள மகாபிரபு குருக்குள்ள படிக்கும் போது கங்கதாஸ் பண்டிட், கங்கதாஸ் பண்டிதருடைய குருக்குள்ளதான் மகாபிரபு படிச்சாரு. அங்க ஒரு கிளாஸ்மேட்டா இருந்த முகுந்த தத்தா. முகுந்த தத்தாவுடைய கேரக்டர் என்னன்னா, முகுந்த தத்தாவுடைய லைஃப்ல நம்ம கற்றுக்க வேண்டிய முதல் பாடம் என்னன்னா, அவர் எப்பவுமே வைஷ்ணவருக்கு சேவை பண்ணிட்டே இருக்கு. நவதீபத்துக்கு யாராவது வைஷ்ணவ் வந்தா முதல்ல போய் நின்று சர்வீஸ் பண்ணுங்க. நவதீபத்துக்கு யார் வைஷ்ணவர் வந்தாலும் ஃபர்ஸ்ட் போய் சர்வீஸ் பண்ணுங்க. வைஷ்ணவ சேவையில அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் முகுந்த தத்தா. வைஷ்ணவருக்கு சேவை பண்றதுன்னா அப்படி ஆனந்தம் வரும். ஏன்னா வைணவருக்கு சேவை பண்றதுனால பகவான் திருப்தி அடைவாரு. அது மூலமா வைஷ்ணவருடைய ஆசீர்வாதம், வைஷ்ணவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் போதுதான் நமக்கு குருவுடைய கருணை. குருவுடைய கருணை கிடைச்சாதான் கிருஷ்ணாவுடைய கருணை. அதனால வைணவர்களை திருப்திப்படுத்தினா நித்யானந்த குரு திருப்தி அடைவார், நித்யானந்த குரு திருப்தி அடைந்து சைத்தன்ய மாபு திருப்தி அடைவார். சைதன்ய மாபு அனுகிரகம் பண்ணாதான் கிருஷ்ண பிரேமம்னா என்ன, ராதா கிருஷ்ண வழிபாடு என்ன, ஸ்ரீமதி ராதாராணியோடைய தெய்வீகமான குணம் என்ன, ராதா கிருஷ்ணனுடைய அன்பு பரிமாற்றம் என்ன, கிருஷ்ண பிரேமம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சைதன்ய மாபுடைய கருணையில நம்ம முடியாது. சைதன்ய மாபுடைய கருணை, சைதன்ய மாபுடைய கருணை எப்ப கிடைக்கும்? வைஷ்ணவருக்கு சேவை பண்ணது. ஆன்மீக குருவுக்கும் ஆச்சாரியருக்கும் சேவை பண்ணணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும். எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், நம்ம எந்த மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. மகாபிரபு சொல்லி கொடுக்கிறார். ரிணாதபி சுனீச்சேன தரோரிவ சகிஷ்ணா அமானினா மானதேன கீர்த்தனிய சதாவரி. மரத்தை விட பொறுமையா இருக்கு. மழை, வெயில், குளிர், பனி எது வந்தாலும் மரம் வந்து அசையாது, நின்றுட்டே இருக்கு. உள்ள விட பணிவு. புல்லு மேல நடப்பாங்க, மிதிப்பாங்க, வண்டி ஓட்டுவாங்க, புல்ல பிச்சு பிச்சு போடுவாங்க, என்ன பண்ணாலும் புல் பணிவாங்க. தரோரிவ சகிஷ்ணா அமானினா மானதேன.
அந்த மனோநிலை எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், எந்த மரியாதையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல ஆயிடும். எல்லாரும் எனக்கு என்ன மதிக்கணும், நான் யாருன்னு மதிக்குவேன். எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், நான் என்ன மரியாதை எதிர்பார்க்கிறேன். அந்த மனோபாவத்துல இருந்தால் மட்டும்தான் ஒருத்தனால தொடர்ந்து நாம ஜெபிக்கணும்னு சொல்றாரு சேத்தன். அமானினா மானதேன கீர்த்தனிய சதா ஹரி. எப்ப கீர்த்தனிய சதா ஹரி, எப்போ தொடர்ந்து ஒருத்தரால் நாம் ஜெபிக்க முடியும், எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து எந்த மரியாதை எதிர்பார்க்க முடியும். அதனால வைஷ்ணவர்னா அதான் குவாலிட்டி. வைஷ்ணவருடைய தெய்வீகமான குணத்தோடு பணிவு, எளிமை, பொறுமை, இதெல்லாம் வைஷ்ணவருடைய குணங்கள். அப்ப முகுந்த தத்தா எப்பவுமே என்ன பண்ணுவாரு, அவர் பக்தருக்கு சேவை பண்ணணும், பக்தி தூண்டுதான். ஆனா மகாபிரபு என்ன பண்ணுவாரு, அவர் நிமாய் பண்ணிதான் லீலை பண்ணிட்டு இருக்காரு. அவர் சங்கீத லீலை தொடங்குறதுக்கு முன்னாடி, கௌரங்கர் சைத்தன்ய மகாபிரபு சங்கீர்த்தன லீலையை தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் ஒரு நிமாய் பண்டிதனா, ஒரு கர்வமான ஒரு மிடுக்கான பிராமணனா நவதீபத்துல வளம் ஒரு பண்டிதனா. அப்ப வேணுனே இவங்க தர்க்கம் பண்றது, முகுந்த தத்தா பிடிச்சு உட்கார வச்சு மணிக்கணக்கா தர்க்கம் பண்றாரு. மகாபிரபு என்ன பண்ணுவாரு, முகுந்த தத்தா உட்கார வச்சு, முகுந்த தத்தா முக்தினா என்ன, அவர் சொல்ற முக்தினா பவனோ, முக்திங்கிறது அப்படி இப்படி சொல்லி அவரை கோபப்படுத்துவார். சில நேரம் கங்கை கரையில ரெண்டு பேரும் உருண்டு பறந்ததுலாம் உண்டு. கங்கை கரையில முகுந்த தத்தாவும் மகாபிரபு உருண்டு பறந்துருக்காங்க. தர்க்கம் பண்ணி ஒருத்தர் தர்க்கம் பண்ணி வேணுனே மகாபிரபு என்ன பண்ணுவார், தர்க்கம் பண்ணுவார். முகுந்த தத்தா, அப்புறம் முராரி குப்தா, கதாதர் பண்டிட், இவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு மகாபிரபு தர்க்கம் பண்ணுவார். காரணம், சைத்தன்ய மகாபிரபு இந்த பக்தர்கள் எந்த அளவுக்கு பக்தி தொண்டுல உறுதியா இருக்காங்க, எந்த அளவுக்கு கிருஷ்ணர்களை அனுபவிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு கிருஷ்ணர் சரணாகதி பண்ணியிருக்காங்க. மற்ற யோக முறைகளை அவங்களை கவராது. மற்ற யோக முறைகளும் மற்ற மார்க்கமும் கர்ம காண்டமோ ஞான காண்டமோ எதுவுமே அவங்களை கவராது. இங்க எப்பவுமே கிருஷ்ணாவுடைய லீலைகளே பண்ண முடியும். இந்த பக்தர்களுடைய தெய்வீகமான குணத்தை காண்கிறதுக்காக மகாபிரபு அவருக்கு தர்க்கம் பண்ணுவாரு, வாதம் பண்ணுவாரு, சண்டை போவாரு. மணிக்கணக்க முகுந்தாவும் மகாபிரபு சண்டை போட்டுருக்காங்க. அதனாலே முகுந்தாக்கு என்ன ஆயிரும், நிமாய் பண்டிதர் பார்த்தாலே ஐயோ நிமாய் பண்டிதர் வராரா, இன்னைக்கு என்ன தர்க்கம் பண்ண போறாரோ. முகுந்த தத்தாவுக்கு நிமாய் பண்டிதர் பார்த்தாலே ஐயோ இன்னைக்கு நிமாய் வராரா, ஐயோ போச்சுடா, இன்னைக்கு என்ன தர்க்கம் பண்ண போறாரு தெரியலன்னு நிமாய் இந்த தெருவழியா வரானா அந்த தெருவழியா ஓடிடுது. முகுந்தா நிமாய் பார்த்தாலே ஓடிடுவார். அப்ப மகாபிரபு சொல்லுவாராம், முகுந்தா என்ன பார்த்தா ஓடுற, நீயே ஓடு ஓடு, இன்னைக்கு நீ ஓடுவ, ஒரு நாள் நீ எப்பவுமே என்னுடைய பாதமே சரணாகதியில் இருப்ப. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம், மகாபிரபு அவர் கிருஷ்ண உணர்வை வெளிப்படுத்தும் போது முகுந்தா மகாபிரபு கூடதான் இருக்காரு. பட் அந்த பாஸ்டர் அந்த லீலையில என்ன பண்ணிட்டு இருந்தாரு, மகாபிரபு வேணும்னே பண்ணிட்டு இருந்தாரு. இந்த பக்தர்களை சும்மா இது பண்றது, அவங்களுடைய பக்தியை இந்த உலகத்துக்கு காமிக்கிறது. ஏன்னா முகுந்தா மகாபிரபு பார்த்தாலே ஓடிடுவார். அவர் மகாபிரபு சொல்லுவாரு, நிமாய் சொல்லுவாரு, முகுந்தா என்னை பார்த்தா ஓடுற, நீ இப்ப ஓடு, நீ ஒரு நாள் பாரு நானே கதி, என் சங்கமே கதின்னு இருப்ப பாரு. சோ எப்படி மகாபிரபு அந்த நிமாய் பண்டிதரா லீலை பண்ணிட்டு முகுந்தா கூட எல்லாம் தர்க்கம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மகாபிரபு சங்கீத் லீலை பண்ண ஆரம்பிச்சாரு. தன்னுடைய அந்த பாண்டித்யத்தெல்லாம் விட்டுட்டு ஈஸ்வர போயிட்டு தீட்சை வாங்கிட்டு மகாபிரபு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. அப்படி கண்ணுல கண்ணீர், மகாபிரபு கீர்த்தனம் செய்யும் போது அவர் கண்ணுல இருந்து அருவி மாதிரி கண்ணீர் பக்கத்துல உள்ள மேல தெரிச்சு நினைச்சு, சில நேரம் அழுவாரு, சில நேரம் சிரிப்பாரு, தலையில மயங்கி உளுந்துருவாரு, உருண்டு பிறண்டு. அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்போ மகாபிரபு கிருஷ்ண பிரேமத்தை அனுபவிச்சாரு. சைத்தன்ய மகாபிரபு அந்த கிருஷ்ண பிரேமத்தை அனுபவிச்சாரு, அந்த கிருஷ்ண பிரேமத்தை எல்லாரும் கொடுக்குறாரு. நம்ம மகாவதான்யாய், ரொம்ப கருணை வாய்ந்தவர், கிருஷ்ண பிரேம பிரதாயர். கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்குறதுக்கா கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்யா, கிருஷ்ணரே கிருஷ்ண சைத்தன்யரா வந்தார். சோ கிருஷ்ண பகவானே கிருஷ்ண சைத்தன்யரா அந்த கிருஷ்ண பிரேமத்தை எல்லாரும் கொடுக்குறாரு. அப்போ ஒரு நாள் எப்பவுமே சைத்தன்ய மகாபிரபு தன்னை ஒரு பக்தராக காமிச்சுக்கிறார். அவர் தன்னை பகவானா காமிச்சுக்க மாட்டாரு, அவர் மறைச்சிட்டாரு. பகவானே தன்னை மறைச்சிட்டு பக்தனா இருக்காரு. ஆனா ஒரு நாள் மட்டும் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு,
ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுல பூஜை மண்டபத்துல உட்கார்ந்துட்டு தான் குழுமுதல் கடவுள் பிரகடனம் செய்யறார். எல்லா தன்னுடைய சகாக்கள்லாம் அவருடைய சகாக்கள்லாம் மகாபிரபு மேல அவ்வளவு அன்பு பக்தி இருக்கிறவங்க. இந்த பக்தர்கள் சுயநலமற்றவங்க, தன்னலமற்றவங்க. இவங்க வைராகியமே உருவானவங்க. இந்த பக்தர்களை மகிழ்விக்கிறதுக்காக சைதன்ய மகாபிரபு இவங்க எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கிறார். எல்லா பக்தர்களும் மகாபிரபு போறாங்க. ஒரு பக்தரும் பகவான் கூட எந்த மாதிரி அன்பு பரிமாற்றம் செய்வாங்களோ அந்த ரூபத்துல தரிசனம் கொடுக்கிறார். முராரி குப்தர் ஹனுமானுடைய அவதார். ஹனுமான் தான் சைத்தன்ய மகாபிரபுல முராரி குப்தர். முராரி குப்தருடைய இஷ்ட தேவதை ராமர். நீங்க அங்க மாயப்பூர்ல போனீங்கன்னா நவதீப்ல ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கு. அந்த மலை குண்டுல மேல ராமருடைய டெம்பிள், முராரி குப்தர் வழிபாடு செஞ்சிருக்கிறார். யோகபீட் பக்கத்திலே முராரி குப்தருடைய டெம்பிள், ராமர் கோயில். சோ சைதன்ய மகாபிரபு ராமரா தரிசனம் கொடுத்தாரு. ஹரிதாஸ் தாகூருக்கு கிருஷ்ணர் ஷியாமசுந்தரா தரிசனம் கொடுத்தாரு. ஒருத்தர் தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு. முகுந்த தத்தாவுக்கு கூட பாதிக்கிறார். முகுந்த தத்தா அந்த அறைக்கு வெளியில் நிக்கிறார். எல்லா பக்தர்களையும் கூப்பிட்டு மகாபிரபு ஆசீர்வாதம் பண்றாரு. முகுந்த தத்தாவுக்கு கூட பாதிக்கிறார். ஏன்? முகுந்த தத்தா நல்ல பக்தர் தானே, சுத்த பக்தர் தானே, வைஷ்ணவருக்கு சேவை பண்றவர் தானே, ஏன் மகாபிரபு முகுந்தா கூப்பிட மாட்டேங்கிறாரு? ஏன்னா முகுந்தா சில நேரம் ஞானிகளோட போய் சங்க வச்சுக்கிறாரு. ஞானிகள், யோகிகள், அப்புறம் இந்த கர்மகாண்டிகள், அப்புறம் மாயாவாதிகள், இவங்களுடைய சங்கத்துக்கு போறாரு. மாயாவாதிகளோட சங்கம் வச்சுக்கிறார். இது மகாபிரபு கோவம். என்ன தைரியம் இருந்தா முகுந்தா மாயாவாதிகளோட போய் சங்கம் வச்சுக்கிறாரு. அதனால முகுந்தாவுக்கு தர்சனம் கிடையாது. எல்லாருக்கும் மகாபிரபு அனுகிரகம் பண்றாரு. முகுந்த தத்தாவுக்கு தர்சனம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. முகுந்தா அழகாரு. வெளியே நின்று முகுந்தா அழுதுட்டு இருக்காரு. எல்லாருக்கும் மகாபிரபு தர்சனம் கொடுக்குறாரு, என்ன கூப்பிட மாட்டேங்கிறாரு. பக்தர்கள் சொன்னாங்க, நீங்க அழாதீங்க, நாங்க போய் மகாபிரபு சொல்றோம். எல்லா பக்தர்கள்லாம் போய் நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரி, ஸ்ரீவாஸ் தாக்கூர், முராரி குப்தா இவங்கெல்லாம் போய் சொன்ன மகாபிரபு முகுந்தா அழுதுட்டு இருக்காரு. அழட்டும். என்ன தைரியம் இருந்தா அவர் போய் மாயாவாதி போய் சங்கம் வைப்பாரு. மாயாவாதி ஓய் சர்வநாஸ். மாயாவாதி போய் கேட்டா உள்ள பக்தியும் போயிடும். மாயாவாதி கிருஷ்ண அபராதி. ஏன் மாயாவாதி கிருஷ்ண அபராதி? அவன் பகவானை உருவம் பௌதிகமானது சொல்றான். தன்னையே கடவுள பேசிட்டு இருப்பான். அந்த சங்கத்துக்கு ஏன் அவர் போறா? அதனால முகுந்தா அந்த மாயாவதியோட சங்கம் வைக்கிறதுனால நாங்க முகுந்தாவுக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேன். பக்தர்கள்லாம் வந்தாங்க. முகுந்தா கேட்கிறாரு, மகாபிரபு தரிசனம் கொடுக்குறேன்னாரா? எப்படி சொல்றது மகாபிரபு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் தலை குடிச்சு நிக்கிறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்க. முகுந்தா எப்படி சமாதானம்? முகுந்தா அழுதுட்டே இருக்காரு. முகுந்தா எப்படி சமாதானப்படுத்துறது? அப்போ ஒரு பக்தர் சொன்னாரு, மகாபிரபு கொஞ்சம் கோபமா இருக்காரு மேல, தரிசனம் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப நான் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? மகாபிரபுடைய கருணை இல்லைன்னா, சைதன்ய மகாபுடைய கருணை இல்லைன்னா என் வாழ்க்கை அர்த்தமற்றது. நான் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். நான் சூசைட் பண்ண போறேன். நான் போய் கங்கையில குதிச்சு இறந்து போறேன். உடனே பக்தர்கள் இருக்க பொறுமையா இருக்கு, எதுவும் பண்ணிடாதீங்க, நாங்க திரும்பி மகாபிரபு போய் சொல்றோம். நாங்க போய் திரும்பி மகாபிரபு பேசுறோம். திரும்பி எல்லாம் மகாபிரபு சொன்னாங்க, மகாபிரபு முகுந்தா அழகாரு, நீங்க உங்க கருணை இல்லைன்னா அவர் தற்கொலை பண்ணிக்குவேங்கிறார், கங்கையில் போய் குதிச்சிருவேங்கிறார். தயவுசெய்து உங்க கருணை கொடுங்க பிளீஸ். மகாபிரபு உங்க கருணை எல்லாம் கொடுங்க. இந்த வைணவர்கள்லாம் கேட்டதுனால மகாபிரபு சொல்றாரு, ஓகே நான் ஒரு கருணை தருவேன், ஆனா இப்ப இல்ல, இன்னும் 10 மில்லியன் பிறவி, 10 லட்சம் பிறவி அவர் எடுக்கணும். இனி 10 லட்சம் பிறவி எடுத்தாருன்னா அவர் கருணை கொடுப்பேன். ஏன்னா இது எப்படி அவங்க சொல்றது? இப்போ எனக்கு பசிக்குதுன்னா உடனே பிரசாதம் கொடுக்கணும். நீ 10 நாள் கழிச்சு வாங்க ஒரு பிரசாதம் தரேன்டா. நான் பசிட்டு வந்தேன், உங்களுக்கு பசிக்குதா? இப்ப பிரசாதம் இல்லைங்க, நீங்க ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க கொடுக்குறேன். அந்த மாதிரி முகுந்தா ஆர்வமா இருக்காரு, மகாபுடைய கருணை கிடைக்குமான்னு. இந்த பக்தர்கிட்ட மகாபுருஷன் 10 லட்சம் பிறவி எடுக்கணும். பக்தர்கள்லாம் வந்தாங்க. முகுந்தா வேற ஆர்வமா இருக்காரு, என்ன சொல்ல போறாங்க, எனக்கு வாழ்வா சாவா, எனக்கு மகாபுடைய கருணை கிடைச்சா வாழ்வு, இல்லாட்டி சாவுதான், வேற வழி இல்லை. அழுதுட்டு நிக்கிறாரு. பக்தர்கள்லாம் வந்தாங்க. முகுந்தா கேட்கிறாரு, மகாபுரு என்ன சொன்னாரு? மகாபுரு என்ன சொன்னாரு? எனக்கு தர்சனம் கொடுக்குறேன்டாரா, எனக்கு கருணை கொடுக்குறேன்டாரா? மகாபிரபு கருணை கொடுக்குறேன்னாரு, ஆனா என்ன ஆனா அதுக்கு நீங்க ஒரு 10 லட்சம் பிறவி எடுக்கணுமா? நீங்க மகாபிரபு கருணை கொடுக்குறேன்டாரு. அப்படி கேட்ட உடனே முகுந்தா துள்ளி குதிக்கிறார். 2 கை மேல தூக்கி, ஹரிபோல் ஹரிபோல், ஜெய் சச்சினந்தன கௌரவரி, ஜெய் சச்சினந்தன கௌரவரி, ஜெய் சச்சினந்தன கௌரவரி. முகுந்தா சந்தோஷமாயிடுச்சு. பக்தர்கள்லாம் கேட்கிறாங்க, என்னப்பா உனக்கு இப்ப கருணை இல்லையே, 10 லட்சம் பிறவி ஆகுது, பரவாயில்ல, மகாபுடைய கருணை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எனக்கு டிக்கெட் கன்ஃபார்ம்,
என்னைக்கு டேட் தெரியல, அவ்வளவுதான். நான் வந்து கோலகுந்தாவன் போறது கன்ஃபார்ம், ஆனா என்னைக்குன்னு தெரியாது, ஆனா போயிடுவேன். அப்ப எனக்கு சந்தோஷம். அது கேரண்டி. மகாபிரபு கேரண்டி கொடுத்துட்டாரு. மகாபிரபு வந்து எனக்கு கேரண்டி கொடுத்துட்டாரு, எனக்கு வந்து கருணை கொடுக்குறேன்னு. அது எவ்வளவு பிறவி இருந்தாலும் காத்துட்டு இருப்பேன். அதுக்கு 10 லட்சம் பிறவி என்ன, கோடி வருஷங்கள் பிறவி எடுத்து கோடி பல ஜென்மங்கள் பிறந்தா கூட எனக்கு மகாபுடைய கருணை கேட்டு காத்துட்டு இருப்பேன். பக்தர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த அளவுக்கு பகவான் மேல அன்பு வச்சிருக்காரு பூதா. பகவான் சொன்ன பக்தர்களா போய் பகவான் சொன்னாங்க. பூதா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இங்க 10 லட்சம் பிறவி எவ்வளவு பிறவி வேணாலும் காத்துட்டு இருக்க தயாரன். மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதார் பக்தி ரகைக்கு தொகி. எவ்வளவு பிறவி கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு பக்தி கொடுங்க. இல்லையா மகாபுரு பாடினார் இல்லையா? அப்ப மகாபுரு சொன்னா அந்த முகுந்தாவை கூப்பிடுங்க. முகுந்தா உள்ள கூப்பிடுங்க. முகுந்தா உள்ள வந்து, ஏ முகுந்தா, நீ ஏன் போய் மாயாவாதி உள்ள சங்கம் பண்ற? நீ அங்கெல்லாம் போக கூடாது. மகாபுரு முகுந்த அழகாரு. மகாபுரு பார்த்தோடனே மகாபுடைய தாமரை பாதங்களை பற்றி கொண்டு முகுந்த அழகாரு. மகாபுரி நீ தப்பு பண்ண மாட்டேன், நான் ஒரு நாளும் மாயாவாதி சங்கத்துக்கு போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன், நான் பக்த சங்கத்துல தான் இருக்கேன். இப்படி மூந்த தத்தா மூலமா நமக்கு பகவான் சைத்தன்ய மகாபிரபு எச்சரிக்கிறார். மாயாவாதியோட சங்கம் ரொம்ப ஆபத்து. கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றவங்க, கடவுளை பகவானுடைய உருவத்தை பௌதிகமானது நினைக்கிறவங்க, இவங்க சங்கம் ரொம்ப ஆபத்தானது, அவங்களுக்கு விலகி இருக்குன்னா நாங்க அபராதி. மாயாவாதி கிருஷ்ண அபராதி நினைச்சிருக்கோம். முகுந்தா மூலமா, முகுந்தா தூய பக்தர் தான், அவரு மூலமா நமக்கு எச்சரிக்கிறார் மகாபிரபு. ஒரு ஒரு கிருஷ்ண பக்தர் வந்து பக்தர் அல்லாதவங்க சங்கத்துக்கு போனா என்ன ஆயிடுவாங்க, பக்தர் அல்லாத சங்கத்துக்கும் மாயாவாதி சங்கத்துக்கு போனா அவங்க இருக்கிற பக்தி போயிடும். அது வந்து மகாபிரபு எச்சரிக்கிறார். அதே சரி பூந்த தத்தா மூலமா மகாபிரபு வந்து நமக்கு வந்து எப்படி வைஷ்ணவ சேவை பண்ணி கற்றுக்கிறார். ரொம்ப அழகான ஒரு வைஷ்ணவ ஆச்சாரி. இந்த மாதிரி ஆச்சாரியுடைய அனுகிரகம் இருந்தால் அல்லாது நம்ம பகவானுடைய லீலைகளை புரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி ஸ்ரீதர பண்டிட். ஸ்ரீதர பண்டிதர் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பணிவான பக்தர். ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்பம். வாழைப்பழம், வாழைப்பூ, வாழைக்காய் வியாபாரம் பண்ணுவார். இது 500 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கும் பெங்கால்ல போனா எல்லார் வீட்லயும் வாழை மரம் இருக்கும். வாழை மரம், வாழைப்பூ, வாழைக்காய் எல்லார் வீட்லயும் கிடைக்கும். பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அந்த பரங்கிக்காய், அது எல்லார் வீட்லயும் இருக்கும். ஏன்னா இன்னைக்கும் நவதீப் வந்து கிராமம் தான். நவதீப், அதை சுற்றி உள்ள கிருஷ்ண நகர், இதெல்லாம் கிராமம் தான். சோ இங்க இன்னைக்கும் வந்து இதெல்லாம் ரொம்ப சீப்பா கிடைக்கும். ரொம்ப சாதாரண விலையில கிடைக்கும். பரங்கிக்காய், வாழை இலை, வாழைப்பூ, வாழைக்காய். ஆனா 500 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீதர பண்டிட் இதான் பிசினஸா பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு தள்ளு வண்டியில வாழைப்பழம், வாழைப்பூ, வாழைக்காய் வச்சு வியாபாரம் பண்ணுவாரு. ரொம்ப நேர்மையா வியாபாரம் பண்ணுவாரு. வாழைப்பழம் டஜன் எவ்வளவுப்பா? டஜனுங்க, டஜன் 160 ரூபாங்க. என்னையா 160 ரூபா சொல்ற? நேற்றுதான் 100 ரூபாய்க்கு இருந்தது. அதெல்லாம் அப்படிதாங்க, விலைவாசி ஏறும் போகும். வேணா ஒண்ணு பாருங்க, ஒரு 10 ரூபா கம்மி 150 ரூபா கொடுங்க. இப்படி ஓரியாடி எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஓரியாடி வியாபாரம் பண்றதுல ஸ்ரீதர பண்டிதர் நியாயமான விலை சொல்லுவாரு. இந்த வாழை மரத்துக்கு நான் என்னென்ன செலவு பண்ணிருக்கேன், அது தண்ணி ஊத்துறது, உரம் போட்டது, பாதுகாத்தது எல்லாம் பண்ணேன், இந்த பழம் வந்திருக்கு, இதுக்கு இவ்வளவுதான் வருமானம். இந்த வருமானத்தை வச்சு அவர் என்ன பண்ணுவாரு, வாழைப்பழத்தை வித்துட்டு அந்த வருமானத்துல 3 பாகம் கங்கா பூஜை கொடுப்பாரு. கங்கையை பூஜை பண்றது ஒரு பாகம் மட்டும்தான் அவருடைய அன்ன ஆகாரத்துல வச்சுப்பாரு. பாருங்க இவ்வளவு எளிமையா இருக்கு. குடிசை வீட்டுலதான் தங்கியிருக்கு. அந்த குடிசை வீடு மழை பெஞ்சா ஒழுகும். குடிசை வீட்டுல ரொம்ப எளிமையா வாழ்ற. வாழைப்பழம், வாழைப்பூ, வாழைக்காய் வியாபாரம் பண்ணிட்டு அதை நியாயமா வியாபாரம் பண்ணி ஒரே விலை தான். இந்த விலையை கூட்டி குறைச்சி ஏமாத்துற விலையில இல்ல, ஒரே விலை. அது நியாயமான விலை. அந்த பழத்துக்கு என்ன விலையோ, அந்த வாழைக்காய்க்கு என்ன விலையோ, வாழைப்பூக்கு என்ன விலையோ, அந்த ஒரே விலை தான். அந்த வருமானத்துல 3 பாகத்தை கங்கை பூஜை கொடுத்துருவாரு. தியானம் பண்ணிடுறாரு. கங்கா பூஜைக்கு ஒரு பாகத்தை மட்டும் தன்னுடைய மெயின்டெனன்ஸ்க்காக வச்சுக்கிட்டேன். அப்ப நிமாய் பண்டிதர் என்ன பண்ணுவாரு, குடும்பத்தனமா லீலை பண்ணுவார். நிமாய் வந்து நிறைய குடும்பத்தனமா லீலை பண்ணிருக்கு. எப்படி கிருஷ்ணா வந்து விருந்தாவனத்துல நிறைய குடும்பத்தனமா லீலை பண்ணாரோ, யமுனா நதிக்கரையில எப்படி பகவான் கிருஷ்ணன் நிறைய குடும்பத்தனமா லீலைகள் பண்ணாரோ, அதே மாதிரி நிமாய் வந்து கங்கை கரையில குடும்பத்தனமா லீலைகள் நிறைய பண்ணி. இவர் வந்து ஸ்ரீதர் பண்ணிட்டு போவார். நிமாய் பண்ணிட்டு என்ன பண்ணுவாரு, ஸ்ரீதர் பண்ணிட்டு போய், ஏ ஸ்ரீதரா, அந்த வாழைப்பழம் என்ன விலை? ஓ நிமாய், அந்த வாழைப்பழம் 50 ரூபா. ஏய் நீ ஏமாத்துற, யாரை ஏமாத்த பாக்குற? இவ்வளவு விலை ஜாஸ்தி வச்சுக்கிற, இப்படிலாம் சரி சரி பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம் நீ பாக்கியா? இந்த தள்ளு வண்டியில வாழைப்பழம் வச்சு எப்படியா கோடீஸ்வரன் ஆக முடியாது? நிமா எனக்கு அப்படிலாம் இன்னும் இல்ல, நீங்க என்கிட்ட தர்க்கம் பண்ணாதீங்க.
நான் நியாயமான விலை தான் சொல்றேன். நீங்க வேணா வேற எங்க வேணா விசாரிச்சுக்கீங்க. மார்க்கெட்டுக்கு போங்க, வாழைப்பழம் என்னை விட யாரும் கம்மியா தர மாட்டாங்க. நீங்க வேணா போய் கேளுங்க. இல்ல நீ ஏமாத்துற. இந்த மாதிரி தினமும் மணிக்கணக்கா தர்க்கம் பண்ணுவார். இமாய் பண்டிதர் போய் ஸ்ரீதர பண்டிதர்கிட்ட இமாய் போய் ஸ்ரீதர பண்டிதர்கிட்ட மணிக்கணக்கா தர்க்கம் பண்ணுவாரு. வாழைப்பழம் எடுத்துட்டு போவாரு, காசு கொடுக்க மாட்டாரு. வாழை இலை எடுத்துட்டு போவாரு, காசு கொடுக்க மாட்டாரு. நீ ஏமாத்துற, நான் பைசா தர மாட்டேன். இருக்கா ஒண்ணும் சொல்ல முடியாது. ஒரு பிராமணன், இந்த பிராமணனுக்கு சேவை பண்ணணும். இந்த பிராமணனும் என்ன புடிச்சிக்காம இவ்வளவு தர்க்கம் பண்ணிட்டு இருக்கா. வாழைப்பழம் எடுத்துட்டு போறா, பைசா கொடுக்க மாட்டேங்கிறான். வாழை இலை எடுத்துட்டு போறா, பைசா கொடுக்க. ஆனா ஸ்ரீதர பண்டிதர் நிமாய் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவர் முழுமுதற் கடவுள் இல்ல, அவர் பகவான். ஆனா இங்க அன்பு பரிமாற்றத்தினால தன்னை மறைச்சின்ற கிருஷ்ணா சைதன்ய மகாபிரபு தன்னை மறைச்சிட்டு ஒரு பிராமணனை போல நடத்துகிறார். இந்த ஜீவத்தில் ஸ்ரீதர பண்டிதர் மணிக்கணக்கா தர்க்கம் பண்ணுவார். ஆனா என்ன பண்ணுவாரு, வீட்டுல போய் அந்த இலையில தான் சாப்பிடுவார். தினமும் சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீதர பண்டிதருடைய இலையில தான் சாப்பிடுவாரு. அந்த வாழைப்பழம் தான் சாப்பிடுவாரு. அந்த பூசணிக்காய், அந்த பறையக்காய் தான் பொரியல் வச்சு சாப்பிடுவாங்க. அதுதான் தூக்கி பண்ணி எல்லாம். அவ்வளவு அன்பு ஸ்ரீதர் பண்டிதர் மேல மகாபிரபுக்கு அவ்வளவு அன்பு இருக்கு. ஆனா வெளி தோட்டத்துல வந்து தர்க்கம் பண்ற மாதிரி பண்ணாரு. ஓரொரு நாள் நடக்கும். தினமும் போவாரு, போய் வாக்குவாதம் பண்ணி தர்க்கம் பண்ணி எதையா தூக்கிட்டு வந்துருவாரு. வாழை தண்டு எதையா தூக்கிட்டு வந்துரு, காசு கொடுப்பாரு. அப்போ ஒரு நாள் மகாபிரபு கேட்கிறார், ஸ்ரீதரா, நீ வந்து கிருஷ்ணரை வழிபடுற, நீ வந்து கிருஷ்ணரை வழிபடுற, நீ ஏழையா இருக்க, உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா பாரு, துர்க்கையை வழிபடுற எவ்வளவு கோடீஸ்வரனா இருக்கான். துர்கா பூஜை, கல்கட்டால இருந்து துர்கா பூஜை ரொம்ப ஃபேமஸ். துர்க்கையை வழிபடுறவங்க பாரு, துர்க்கையை வழிபடுறவங்க எவ்வளவு வசதியா இருக்காங்க. நீ போய் போய் கிருஷ்ணரை வழிபட்டு இவ்வளவு ஏழையா இருக்கியே, நீ ஏன் துர்க்கையை வழிபடக்கூடாது? இவாய் பண்ணிட்டு போய் பேசுவார் ஸ்ரீதர். அப்ப ஸ்ரீதர பண்டிதர் சொல்லுவாரு, அவர் சொல்லுவார், அழகா சொல்லுவார். ஸ்ரீதர பண்டிதர் என்ன சொல்றாரு, மகாபிரபு, ஓ நிமாய், இந்த குருவி இருக்கு இல்லையா, குருவி வந்து அது கூட்டுக்குள்ள வாழும். ஒரு சின்னதா ஒரு கூடு கட்டிட்டு, குருவி வந்து என்ன பண்ணு, ஒரு சின்னதா ஒரு கூடு கட்டிட்டு அதுல வந்து அது அந்த கூட்டுக்குள்ளேயே தனக்கு தேவையான இறையை சாப்பிட்டுக்கும், அந்த குஞ்சுகள் எல்லாம் பொறிச்சுட்டு ஃபேமிலி. ஒரு ராஜா வந்து அரண்மனையில வாழ்வார். ஒரு பெரிய அரண்மனையில ரொம்ப வசதியா வாழ்றாரு. ராஜா அந்த அரண்மனையில சந்தோஷமா வாழ்றாரு. குருவி இந்த கூட்டுல சந்தோஷமா வாழுது. குருவி வந்து ராஜாவோட இடத்துக்கு முயற்சி பண்றது இல்லை, அவரு இதுலயே ஹாப்பியா இருக்கு. எனக்கு இது போதும், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் எந்த மண்டபத்தையும் பிடிக்க வேண்டாம், எந்த அரண்மனையும் பிடிக்க வேண்டாம், எந்த ஆட்சி வேணா, ரொம்ப இந்த எளிமையான வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வைஷ்ணவா மீன்ஸ் சிம்பிள் லிவிங், எளிமையான வாழ்க்கை. கூடுமா நேரத்தை வந்து கிருஷ்ணனுடைய நிலைகளை ஸ்மரணம் பண்றது, நாம ஜபிக்கிறது, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. ஸ்ரீதர பண்டிதர் வந்து எப்பவுமே பகவான் நிலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு வாழைப்பழம் விற்கும் போது வாழ்க்கை எல்லா நேரத்துக்கும் கிருஷ்ணர் நினைச்சுட்டே இருக்காரு. ரொம்ப எளிமையா இருக்காரு. இப்ப சைத்தன்ய மாப்பிள்ள என்ன சொன்னாரு, நிமா, ஸ்ரீதரா, நீ ஊரை ஏமாத்த பாக்குற, யாரை ஏமாத்த பாக்குற? நீ பெரிய செல்வந்தர், உன்கிட்ட பெரிய சொத்து இருக்கு, என்னை ஏமாத்த பாக்குறியா நீ? நிம்மா ஸ்ரீதர சொல்ற, நிம்மா என்கிட்ட ஒண்ணும் இல்ல, என் வீடு ஒரு குடிசை வீடு, நான் ரொம்ப சாதாரண உணவு தான் சாப்பிடுறேன். இல்ல நீ பெரிய கோடீஸ்வரர், நீ பெரிய செல்வந்தர். உன்ன மாதிரி செல்வந்தன் வந்து ஏமாத்துறாங்க. நீ பாரு எவ்வளவு பெரிய செல்வந்தனா இருக்கு, ஏமாத்துற நீ பெரிய செல்வந்தனா. ஸ்ரீதர் சொல்றாரு, இல்ல நிம்மாய், நான் ரொம்ப எளிமையா தான் இருக்கேன். நோ நோ நோ, கிடையவே கிடையாது. நான் ஒரு நாள் இந்த உலகத்துக்கு காட்டுறேன், நீ எப்பேற்பட்ட செல்வந்தன், நீ எப்பேற்பட்ட செல்வந்தன் சொல்லி நான் இந்த உலகத்துக்கு காட்டுறேன் இல்லையான்னு பாரு, யாரை ஏமாத்த பாக்குறேன். ஸ்ரீதரன் சொல்லாரு, இந்த நிமா என்ன சொல்றாரோ தெரியல, இந்த பிராமணர் எப்பவுமே ஏதாவது தர்க்கம் பண்ணிட்டே இருக்காரு. என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், என்ன பணக்காரன் சொல்லிட்டு போட்டோம், செல்வந்தன் சொல்லிட்டு போட்டோம், என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆனா நிமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிமாயோட குறும்புத்தனம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வாழைப்பழம் எடுத்துட்டு போனா என்ன, வாழைத்தண்டு எடுத்துட்டு போனா என்ன, காசு கொடுத்தா என்ன, குடுக்கல என்ன, என்ன தர்க்கம் பண்ணாம விட்டா போகுது. இப்படி தரம் நடந்தது. அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மாப்பிள்ள என்ன பண்ணாரு, சங்கீத் நிலை பண்ணிட்டு போது மகாபிரகாஷ் நிலை பண்ணாரு. சொன்னாலே ஒரு நாள் மட்டும் விஷ்ணுடைய ஸ்ரீவாஸ் தாக்குற வீட்டுல விஷ்ணுடைய பூஜை மண்டலத்துல உட்காந்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணாரு. அப்போ மகாபுரு சொல்ற, போய் ஸ்ரீதர பண்டிதர் கூட்டிட்டு வாங்க. ஸ்ரீதர பண்டிதர் வீடு எங்க இருக்குன்னா, ராஜாப்பூர் ஜெகநாத் கோயில் போறோம் இல்லையா, அந்த வழியில இருக்கு ஸ்ரீதர பண்டிதரோட வீடு. அங்க ஒரு மாத்தோப்பு இருக்கும். அங்கதான் ஒரு சின்ன குடிசை வீட்டுல இருப்பாரு. சான் பண்ணி இருப்பாரு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. போய் பக்தர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஸ்ரீதரா, உன்னை மகாபுரு கூப்பிடுறாரு. இனி மகாபுரு கூப்பிடுறாரா? மகாபுரு ஓடி வர்றாரு. மகாபுரு சைதன்மா கூப்பிடுறாருன்னு ஸ்ரீதர் ஓடி வந்தாரு. மகாபுரு விஷ்ணுடைய பூஜை மண்டலத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. பகவான தர்ஷனம் கொடுக்கிறாரு. சாஸ்திரமா நமஸ்காரம் பண்ணாரு. மகாபுரு சொல்ற, ஸ்ரீதரா,
நீ பெரிய செல்வந்தன் நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? மகாபிரபு நான் ஒண்ணும் செல்வந்தன் எல்லாம் கிடையாது. இல்ல, நீ பெரிய செல்வந்தன், உன்கிட்ட பெரிய சொத்து இருக்கு. உன்னுடைய சொத்து என்ன தெரியுமா? எல்லா பக்தரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்ரீதரட்ட ஒண்ணும் இல்லையா, ரொம்ப ஏழ்மையா தான் இருக்கான், என்ன சொத்து வச்சிருக்கா? மகாபிரபு பெரிய சொத்து வச்சிருக்கா இருக்கிறாரு. அவர் சொன்னாரு, உன் பணிவு தான் உன் சொத்து இல்லை. இந்த மாதிரி பணிவா இருக்கிற பக்தர்கள், அதுதான் அந்த பக்தனுக்கு பணிவா இருக்கதான் அவன் செல்வம், சொத்து இல்லை. அதனால நீ பெரிய செல்வம், பணிவு தான் அவன் சொத்து இல்லை. ஸ்ரீதர பண்டிகை அப்படி அழற மகாப்புடைய தாமரை பாதங்களை மகாப்பு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் ரொம்ப கீழே ஆத்மா இல்ல ஸ்ரீதரா, ஒரு பணிவு தான் என்ன கவர்ந்ததுக்கு. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, பகவான் கிருஷ்ணரை அல்லது சைதன்ய மகாபிரபுவை பாண்டியத்தினாலேயோ இல்ல யோகாபியாசம் பண்றதுனாலயோ, பாண்டியத்தினாலேயோ, இல்ல வரட்டு தத்துவத்தினாலேயோ, இல்ல மனக்கற்பனையாலேயோ, இல்ல உயர்ந்த குல பிறப்பாலேயோ கவர முடியாது. இதுக்கெல்லாம் கவரக்கூடியவர் அல்ல பகவான். ஓ, நான் உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கேன், இல்ல பிறப்புனா நான் பகவானை கவர்ந்துருவேன், இல்ல நான் வந்து சமஸ்கிருத பாண்டித்யம் இருக்கு அதனால பகவானை கவர்ந்துருவேன், இல்ல நான் வந்து வேதங்களை படிச்சிருக்கேன் அதனால பகவானை கவர்ந்துருவேன், இல்ல நான் கற்பனை பண்ணி பகவானை புரிச்சுக்குவேன், இல்ல வரட்டு தத்துவம் பேசி பகவானை நான் புரிச்சுக்குவேன், இல்ல நான் யோகாபியாசம் பண்ணி பகவானை கவர்ந்துருவேன். நோ, இதனாலலாம் பகவானை கவர முடியாது. ரொம்ப பணிவான பக்தினாலதான் பகவானை கவர முடியும். ஸ்ரீதர பண்டிதருடைய பணிவான பக்தியில மகாபிரபு தண்ணியை படிச்சார். மகாபிரபு சொல்றாரு, ஸ்ரீதரா நீ பிரியமான பக்தன், உனக்கு என்ன வரம் எனக்கு கேள்வி தரேன். ஸ்ரீதர பண்டிதரை பார்த்து மகாபிரபு சொல்றாரு, உனக்கு என்ன வரம் வேணாலும், அஷ்டமா சித்தி வேணுமா, அஷ்டமா சித்தி நான் உனக்கு கொடுக்குறேன். இல்ல நீ வந்து வேலுலகத்துக்கு போகணுமா, இல்ல நீ எந்த இந்திரனோட பதவி என்ன வேணாலும் கேளு, என்ன கேட்டாலும் கொடுக்குறேன், என்ன வர வேணாலும் கேளு, நான் முழு திருப்தி அடைச்சிட்டேன். ஸ்ரீதர பண்டிதருடைய பணிவான பக்தியில பகவான் முழு திருப்தி அடைச்சிட்டாரு. சொல்ற, நீ என்ன வரம் கேட்டாலும் தரேன். ஸ்ரீதர பண்டிதர் ஒரு வரம் கேட்டாரு. அவர் என்ன வரம் கேட்டாரு, ஓ மகாபிரபு, எனக்கு இந்த வரம் கொடுங்க. நான் வந்து இந்த வாழைப்பூல வித்துட்டு இருப்பேன் இல்லையா, அப்போ ஒரு பிராமணர் வந்து தர்க்கம் பண்ணுவார்ல நிமாய் பண்டிதர்னு, அவருடைய தாமரை திருப்பாத்து நான் மறக்கவே கூடாது. கண்ணில் அப்படியே கண்ணீர் வருது. அது சொல்றாரு, மகாபிரபு எனக்கு இந்த வரம் கொடுங்க. இந்த வாழைப்பழம் வாழைப்பூலாம் வச்சுட்டு இருக்கும்போது அந்த பிராமணர் வருவாரு, யாரு, இவருதான் சைத்தன்ய மகாபிரபு, நிமாய் பண்டிட். அந்த நிமாயோடைய தாமரை திருப்பாதத்தை என்ன வாழ்நாளுக்கு மறக்கவே கூடாது. மகாபிரபு அப்படி ஸ்ரீதர பண்டிதரை கட்டி தழுவிட்டேன், கண்ணீரெல்லாம் விஷயம். அந்த மாதிரி எளிமையான பக்தியினால மட்டும்தான் பகவானை கவர முடியும். அந்த எளிமையான பக்தருக்கு தான் பகவான் தன்னை வெளிப்படுத்துவார். பகவானுடைய லீலைகள், அவரது நாம ரூப குணாதிசயங்களை வந்து எளிமையான பணிவான பக்தினால மட்டும்தான் புரிச்சுக்க முடியுமே தவிர வேற எந்த முறையாலும் பார்க்க. அதனால ஸ்ரீதர பண்டிதர் வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். எப்படி நம்ம பகவானுக்கு பணிவா சேவை பண்ணணும், எப்படி எளிமையா வாழ்றது. சைதன்ய மகாபிரபு சாந்த்காசி வீட்டுக்கு போனா நாம சங்கீர்த்தனம் பண்றது ஞாபகம் இருக்கா? அந்த லீலையில வரும், சாந்த்காசியோட வீட்டுல போய் சவால் எல்லாம் சாந்த்காசி போய் மிருதங்கெல்லாம் உடைச்சிட்டாரு, அதனால எந்த காட்சி வந்து சங்கீர்த்தனம் தடுக்கலாம் பார்க்கல. நவதீபத்துல நாம சங்கீர்த்தமே நடக்கக்கூடாதுன்னு சொன்னா எந்த காட்சி வந்து தடுக்கிறா பார்க்கல. மகாபிரபு ஆயிரக்கணக்கான பக்தரோட போறாரு, போய் காஜி வீட்டுல கீர்த்தனை பாடிட்டு காஜிட்ட பேசி திரும்ப வரும்போது ஸ்ரீதர பண்டிதர் குடிசிக்கு வர்றாரு. அங்க பார்த்தா ஸ்ரீதர பண்டிதர் தண்ணி குடிக்கிற ஒரு டப்பா இருக்கு, ஒரு பானையில, பழைய பானை, அந்த பானை மேல ஒரு தகரம், அந்த தகர டப்பா ஒரு மூடி இருக்கு. அந்த டப்பால அது ஸ்ரீதர பண்டிதர் தண்ணி குடிக்கிற டப்பா. அதுல தண்ணி எடுத்து மகாபிரபு குடிக்கிறார். ஸ்ரீதர பண்டிதர் வந்து மகாபிரபு பாலத்துல குடிச்சு அழகாரு, மகாபிரபு மகாபிரபு இதை குடிக்காதீங்க, இது 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 என்னுடைய, நான் வந்து ஒரு கீழடியான ஆன்மா, நான் ஒரு நீச்சல், நான் வீழ்ந்தவன், என்னுடைய இதை நீங்க எடுத்து பருகாதீங்க மகாபிரபு. மகாபிரபு சொல்ல, இந்த தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஸ்ரீதர பண்டிதருடைய பணிவும் எளிமையும் மகாபிரபு கவர்ந்து, எந்த பக்தர்கிட்ட பணிவும் எளிமையும் இருக்கோ அந்த பக்தர் பகவானை கவருவார், அந்த பக்தருக்கு பகவான் தன்னை வெளிப்படுத்துவார். அதனால இங்க சொன்ன விஷயங்கள்லாம் வராருடைய அவதாரம், லீலைகள், அவரது நாமரும் குணாதிசயங்கள், சங்கர்ஷர் எப்படி 1000 தலை இருக்கு, அந்த 1000 தலையில சங்கர்ஷர் எப்படி இந்த பிரபஞ்சத்தை தாங்கி இருக்காருங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது. பகவான் சங்கர்ஷருடைய அதீத ஆற்றல், சங்கர்ஷனா என்ற உச்சரித்த மாத்திரத்துல ஒருத்தர் முக்தி அடையதான் சாஸ்திரம் சொல்லு. யார் ஒருத்தர் சங்கர்ஷ்ணன்கிற நாமத்தை சொல்றாங்களோ அவங்க மறுபிறப்பு கிடையாது. அப்பேற்பட்ட பகவான் சங்கர்ஷருடைய செயல்கள், அவரது 1000 தலைகள், அதுல அண்ட சராசர்கள் தாங்கி இருப்பது, அவர் பகவான் புகழ் பாடுவது வந்து
நம்ம பௌதிக குணங்களாலேயோ பௌதிக புத்தியாலேயோ பௌதிக புலங்களாலோ புரிஞ்சுக்க முடியாது. பக்தினால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அந்த பக்தி நமக்கு எப்ப வரும்? வைணவர்களுக்கு சேவை பண்றது மூலமா, பிரபுபாவுடைய வழிகாட்டுதல பக்தி கொண்டு சேரும். முந்தைய ஆச்சாரியருடைய அடிச்சுவட்டை பின்பற்றும். அப்போ கிருஷ்ணா தன்னைத்தானே நமக்கு வெளிப்படுத்துவார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. நாமத்தை கவனமா உச்சாரணை பண்ணி எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து, எந்த மரியாதையும் எதிர்பார்க்காம யாரு பணிவா அடக்கமா சேவை பண்றாங்களோ அந்த பக்தனுக்கு கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்துவார். நான் நாமத்தில் இருக்கேன், நான் பாகவதத்துல இருக்கேன், நான் விக்கிரகத்துல இருக்கேன், நான் இதயத்துல பரமாத்மாவா இருக்கேன், நான் எப்பவுமே உங்களோட இருக்கேன். ஹரே கிருஷ்ண. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.